கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்முடைய உள்ள போதனை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதை முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு இதை கற்றுக்கொண்டு கொடுக்கிறேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய அவருடைய வல்லமையினாலா, அவருடைய வார்த்தையினாலா, அவருடைய கிருபையினாலா எப்படி என்று நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்துகிற விதமே தனி. அவர் நமக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்தும் போது நம் ஆனந்தின் மேல் ஆனந்தம் பெற்று வாழ்க்கையிலே குறைவில்லாத அளவுக்கு கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். அவர் எப்படி வழி நடத்துகிறார் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி அவருடைய வார்த்தை பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடனே இருப்பார். அவர் முன்பாக போகிறார். பாருங்கள், சிலவங்க வாகனம் ஓட்டும்போது கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது இப்படி இந்த வார்த்தைகள்லாம் எழுதுவாங்க, எழுதி போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க போகும்போது. இந்த மாதிரி தேவன் எனக்கு முன்பாகவே சில காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போவீங்க, சில காரியத்தை எடுத்து நடத்துவீங்க. ஆனால் பாருங்கள், அதற்கு முன்பாக அந்த காரியம் முடிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? நீங்கள் அதை நோக்கி போவீங்க. கர்த்தாவே, இந்த காரியத்துக்கு நான் செல்கிறேன், என்னுடைய இந்த வேலையை எப்படியாவது முடித்தரணும்னு சொல்லி. ஆனால் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு தேவையான ஆயத்தம் எல்லாம் பண்ணி அவர் நன்றாக வழிநடத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த மாதிரி கர்த்தர் அவர் முன்பாகவே சென்று உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறார். பாருங்களா, அவருடைய வார்த்தை பாருங்கள், அவருடைய செயலை பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் வழி நடத்துகிற விதமே வேறு. அதனால தான் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்ல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருந்தாலே இருப்பார்னு எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருப்பார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. இந்த மாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதுமே இல்லை. பாருங்கள், தேவன் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில், ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆனால் அவர் சிலர், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லைங்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில தவறுகள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியும். நீங்கள் தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருப்பீங்க. தெரியாமல் எந்த ஒரு தவறும் சில நேரத்தில் நடந்தாலும், தேவனே இந்த மாதிரி காரியங்கள் மறுபடியும் எனக்கு நடக்காத அளவுக்கு ஞானத்தை தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காரியம் திரும்ப நடக்காது. நீங்கள் அந்த இடத்துல தேவனை சொல்ல வேண்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு காரியம் நடந்துட்டு, தெரியாத ஒரு வார்த்தை பேசிட்டேன், ஏதோ தெரிந்த, ஆனால் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவருடைய வழிநடத்தல் விதமே வேறு. அதனால் உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் செய்த தவறான ஒரு வார்த்தையை அவர் உங்களுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை தேவன் கொடுத்தவொன்னே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ மற்றவர்களோ இருக்கும்போது நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனம் ரிலாக்ஸ் ஆகும். இது எப்பொழுது வருகிறது என்றால், தேவனோடு இருக்கும் பொழுது. பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கும் பாருங்கள் பல வருஷங்கள் பேசாத அளவுக்கு இருப்பாங்க. பாருங்கள், பேச மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த அளவுக்கு வைராக்கியம். ஏன் பேசணும்? அவங்கள்ட்ட நான் ஏன் பேசணும்? நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பேசாமல் மனதுக்குள்ளே அந்த போட்டு வாட்டுன்னு வாட்டி அவங்களுக்குள்ளே ஒரு நோயை உண்டாக்கிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வழி நடத்தாது. நன்றாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் கோயில் குளங்கள் எங்கெல்லாம் போனாலும் இந்த மன்னிக்க மனப்பான்மை தேவன் கொடுக்குறார். எப்படி பாருங்கள், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் விலகுவதில்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்கள், கைவிடுவதில்லைன்னா, இப்போ சில காரியங்கள் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பண உதவி தேவைப்படுது. இப்போ பணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கும்போது அவன் சிலவங்க கொடுப்பான், சிலவங்க கொடுக்க மாட்டான். சில நண்பர்களோடு இருப்பாங்க, உங்கள்கிட்ட எல்லாம் சாப்பிடுவாங்க, வாங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கைவிட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க. ஒரு வீடு எடுக்க போகிறோம், மற்ற பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு காரியத்துக்கு. இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் போகும்போது செய்யலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, உதாரித்தனமாக ஏதாட்டு மொபைல் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் கொடுப்பாங்க. ஒரு வீடு எடுக்கிறது, சில பிள்ளைகள் படிக்க வைக்கிறது, இது
நீங்கள் கேட்கும்போது நிறைய பேர் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வைக்கணும். நண்பர்களாக இருக்கணும், அவங்களோட நல்லா பேசணும், வாங்கணும், உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு நன்றாக பிடிக்கிறது இருக்கணும், வள வள கொல வளன்னு பேசாமல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி காரியங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அவர் பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இது எப்படி வருகிறது என்றால் தேவன் உங்களை வழி நடத்துகிறார் அந்த வார்த்தை கொண்டு. அதனால தான் பாருங்கள், உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த மாதிரி காரியத்தை கொண்டு, இந்த மாதிரி வார்த்தை கொண்டு அவர் உங்களை வழி நடத்துகிறார். இந்த வார்த்தை மட்டுமல்ல, இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படியே அர்த்தம் இல்லை. அவர் வார்த்தை கொண்டு உங்களை வழி நடத்துகிற விதம் எப்படின்னா கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். கர்த்தர் எனக்கு இருக்கிறேன், ஆக நான் செய்கிற வேலை சரியாக செய்யணும். இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அடுத்தால பாருங்கள், உன்னை விட்டு விலகுது, அப்போ கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆகையால் நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் போங்க, கண்டிப்பாக நடக்கும். சும்மா ஏதோ தானமாக போனால் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக இது எனக்கு நடக்கும், இந்த வார்த்தை சொல்லும்போது அது நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இந்த மாதிரி தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். அதற்கு தான் இந்த தலைப்பை நான் வைத்தேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், இந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் மனதில் இருக்கணும். எப்போ இந்த மனதில் இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்பவும் இரவும் பகலும். என் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ உன்னை விட்டு விலகவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் உனக்குள்ளே இருந்து எல்லா காரியத்தையும் நடக்க வைக்க தேவன் இந்த மாதிரி செயல்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இன்னும் மகிழ்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படாத, அதாவது கலங்காத. சில நேரத்தில் பாருங்கள், சூழ்நிலைகள் மத்தியில் சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க சில பேர்கள். அந்த மத்தியில் எப்படி அதை கற்றுக் கொடுக்குறார் என்றால், சில பேர்கள் தேவனுக்குள்ள அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு படிக்க மாட்டாங்க. படிக்கிறது கிடையாது, வாங்குறது கிடையாது, ஒன்றுமே இந்த மாதிரி காரியத்தில் அவங்க செயல்படுறதே கிடையாது. செயல்படாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கஷ்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோகளை கேட்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே வராது. எப்படி நீ பயம் உங்களுக்கு வராது, கலங்க மாட்டீங்க. ஏனென்றால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துட்டு, இந்த வார்த்தையை நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதான் வெளிப்படும். அப்படி தானே? நீங்கள் எதை விதைக்கிறையோ அதைத்தான் நீ அறுவடை பண்ணுவார். பைபிளில் அழகழகான வார்த்தைகள், அந்த லாங்குவேஜை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளம் மகிழ வேண்டுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கும்போது கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு கர்த்தர் எப்படி என்னை வழி நடத்துகிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய உள்ளமே சந்தோஷப்படும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் வழி நடத்துகிற விதம் அற்புதமான விதம். அவர் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று தொடர்ந்து பார்க்கும். கர்த்தர் இன்று முதல் இந்த நாளில் நீங்கள் பார்க்குறபொழுதே கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.